இன்றைக்கி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார், கோயம்புத்தூருக்கு. அதில் தமிழ்நாடு விவசாய வேளாண்மை திட்டம் அதை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார். அப்போ ஒரு பிரதமர் வந்திருக்கும்போது அவரை நம்ம எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க நம்ம பாஜகவுக்கு நமக்கு எதிர்ப்பானது, அதனால் மோடியை நம்ம வரவேற்க போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மோடி ஒரு பாஜகவின் தலைவராக இங்கே வரல, ஒரு நாட்டின் பிரதமராக வந்திருக்கார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் அவரை வரவேற்க போகலை. இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்த பழைய இதுங்கள்லையும் தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் ஸ்டாலின் மந்திரியை யாரையாச்சும் அனுப்பிடுறாரு ஒழிய அவர் வரவேற்க போகவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் கூட இன்றைக்கி இதை பற்றி பேசியிருக்காங்க. பிரதமர் வரும்போது வரவேற்க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் போகணுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஈகோன்னு இருக்குது. ஈகோங்கிறது மனசுக்குள்ளே தற்பெருமை. இப்போ நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது டிஜிபி வருவார், புது டிஜிபி. நாங்கள் எல்லாம் பார்க்க போவோம். அங்கே யார் யார் வராங்கங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ டிஜிபி என்ன பண்ணுவார்னா, எந்தெந்த ஆஃபீஸர் வந்தாங்க, எந்தெந்த ஆஃபீஸர் வரலை அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர் சாதகமாக பண்ணுவார், வராதவங்கள பழி வாங்குவாங்க. இதுதான் மனித இயற்கை. நான் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது மோகன்தாஸ் அப்படிங்கிறவர் ஐஜியாக இருந்தார். அவர் தான் பெரிய ஒரு இதாக இருந்தார், அரசாங்கத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தார், எம்ஜிஆரின் வலதுகரமாக இருந்தார். இதை தெரிந்த உடனே அவருக்கு அடிஷ்னல் ஐஜியிலேருந்து ஐஜி ஆக்குனாங்க. அப்போ நான் என்ன பண்ணினேன்னு கேட்டிங்கன்னா, அப்போவே 1000 ரூபாய்க்கு ஆளுயர மாலை வாங்கி கொண்டு போனேன். எப்போவுமே காவல்துறையில் அந்த மாதிரிலாம் பண்ணுறதோ ஒத்துக்க மாட்டாங்க, பிடிக்காது. நீங்கள் போனீங்கன்னா ஒரு பொக்கையோடு தான் போகணும். மேலையெல்லாம் அரசியல்வாதிகிட்ட தான் போகணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போனீங்கன்னா கோவம் வரும். ஆனால் நான் என்ன நினச்சேன், அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் ஒரு மந்திரி தானே, எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு வலது கையாக இருக்காங்க, இவருடைய தயவு நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தைரியமாக அவங்க திட்டினாலும் பரவாயில்லனா ஆளுயர மாலை கொண்டு போயிருந்தேன். நான் உள்ள ஆளுயர மாலை உள்ளே போகும்போதே அவருக்கு முகமே இதாகிடுச்சு, முகமலர்ச்சி வந்துடுச்சு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 4 பேர் சேர்ந்து போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு இங்கே இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் நீங்கள் போட்ட ஆளுயர மாலையை பெருசாக ஆக்கி ஃபோட்டோவை அவர் வீட்டில் வச்சுருக்காரு சார்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பல விஷயங்களுக்காக மோகன்தாஸ் அவர்களிடம் போகும்போது எவ்வளவு பெரிய அதிகாரிகள் வந்தாலும் முதல்ல என்ன தான் கூப்பிடுவார். ஆக ஆளுயர மாலை அங்கே அளவுக்கு வேலை செஞ்சது ஒரு அதிகாரியை. அதுதான் மனுஷனுடைய ஈகோ. ஒரு பிரதமர் வராரு, ஒரு முதலமைச்சர் நீங்கள் போனீங்கன்னா அவருக்கு நாளைக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்தால் நாளைக்கு வெள்ளை ஒன்று வரணும்னு போவீங்க, 4000 கோடி கேட்பீங்க, 4000 கோடி ஒரு 3000 கோடியாச்சும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வெள்ளை நிவாரணம் கேட்குறீங்க, 50 கோடி கொடுக்குறாங்க, 100 கோடி கொடுக்குறாங்க, கத்துறீங்க. ஏன் கத்துறீங்க? பாருங்கள், எங்களுக்கு தமிழ்நாடை வஞ்சிக்கிறாரு. தமிழ்நாடை ஒன்றும் வஞ்சிக்கிற சைக்காலஜி உங்களுக்கு தெரியல, மனோதத்துவம் உங்களுக்கு வீக்கு. பெரிய போஸ்டில் இருக்கிறவங்கள நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், இல்லைன்னா எதிரியாக ஆக்கிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணுறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாலின் என்ற மனிதராக இருந்தால், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பிரதமரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் மக்களுக்காக நீங்கள் பணிஞ்சு போகணும். அப்போ தான் மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசுலேருந்து பணம் வரும். இப்போ இதிலெல்லாம் எம்ஜிஆர்லாம் நோட் பண்ணுவார். 1967 எம்ஜிஆர் சுடப்பட்டார். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அவரை சேர்த்துருந்தாங்க. வாசலில் ரெஜிஸ்டர் வச்சுட்டாங்க, யார் யார் போகிறாங்களோ கையெழுத்து போட்டு போகணும். எம்ஜிஆர் எதுக்கு வச்சார்? எவன் நம்மளை பார்க்க வரான், எவன் ஆபத்தில் வரல, ஈகோ தான். அதெல்லாம் நோட் பண்ணார். புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் 1984 எம்ஜிஆர் சேர்க்கப்பட்ட போது, 1984 நம்முடைய அப்பல்லோவில் சேர்க்கப்பட்ட போது எம்ஜிஆரை பார்க்க வரும் பார்வையாளர்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. ஏன்? ஈகோ. எவன் நம்ம கஷ்டப்படும் போது வரான், நாளைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். கஷ்டப்படும் போது வரலையா அவனை பழி வாங்கணும். நான் எனக்கே இப்போ சமீபத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது நான் வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவிட்ட முதல் கேட்ட கேள்வி, உனக்கு யார் ஃபோன் பண்ணா விசாரிச்சு அப்படின்னு லிஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டை வச்சுருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நானே ஃபோன் பண்ணேன்.
சில நெருங்கியவர்கள் கூட வீட்டுக்கு ஃபோன் பண்ணல. அப்போ நினச்சிக்கிட்டேன் இவங்கெல்லாம் வந்து மோசமானவர்கள், வருங்காலத்தில் நம்ம வந்து இவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஸோ நம்ம லெவலில் இருக்கிறவங்களுக்கே நமக்கு அந்த ஈகோ இருக்கும்போது ஒரு பிரதமராக இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகோ எந்த அளவுக்கு இருக்கும்? மனித உணர்வை புரிஞ்சுக்கணுமில்ல. முதலமைச்சராக இருக்கிறவங்க இதெல்லாம் புரிஞ்சு மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக உங்களுடைய இதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எம்ஜிஆர் வந்து 1976 பார்லிமெண்ட்டு தேர்தல் நடந்தது. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இந்தியாவே பயப்படும். டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணி திமுக காரவங்களாம் மீசாவில் அரெஸ்ட் பண்ணி உதைச்சார். அதனால் எல்லாம் இந்தியாவே பயந்துக்கிட்டு இருந்தது. வட இந்தியாவில் அத்வானி, வாஜ்பாயி, ஜெயபிரகாஷ் நாராயணன் பெரிய தலைவர்கள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. எல்லாம் ஜெயிலில் போய் இதாகி போயிட்டாங்க. இந்திரா காந்தினாலே பயப்படுவாங்க. எம்ஜிஆர் இந்திரா காந்தியுடன் சேர்ந்து அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நின்னார். என்ன ஆச்சு? இந்திரா காந்தி இந்தியாவில் தோற்று போயிட்டாங்க, ஆட்சி போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இந்திரா காந்தியும் சேர்ந்து 40 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தொகுதி திமுக ஜெயிச்சது. அப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் செல்வாக்கால் இந்திரா காந்தி ஜெயித்தார். ஆனால் மத்திய இதில் வந்து ஆட்சியை இழந்தார். ஆட்சியை இழந்தவுடனே மொரார்ஜி தேசாயின்னு ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? இந்திரா காந்தி நமக்கு நெருக்கமாச்சே, இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சோமேன்னு நினைக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதமரை பகிச்சிக்கக்கூடாதுப்பா, யார் வந்தாலும் தமிழ்நாட்டோட திட்டங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மேலே உள்ள கோபத்தை மக்கள்கிட்ட காமிப்பாங்க. இந்திரா காந்தி நம்மளை கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம புதுசாக வந்த பிரதமருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு மொரார்ஜி தேசாய் போய் ஆதரவு கொடுத்து விட்டார். அந்த டைமில் தான் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க? நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. எங்கே இதில் ரேபரேலி தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் நிற்கிறாங்க இந்திரா காந்தி அந்த எலெக்ஷனில். அப்போ அவர் எதிர்த்து ஒரு கோமாளியை நிற்க வச்சாங்க, ராஜநாராயணன்னு ஜனதாத்தில். அந்த ராஜநாராயணன் தான் பக்கா கோமாளி. எல்லாருக்கும் என்ன சொன்னார்? எல்லாம் சிறுநீரை குடிங்கப்பா, உங்கள் சிறுநீரை நான் டெய்லி குடிக்கிறேன்லாம் பேசினார். எல்லாம் காரி துப்புனாங்க. அவரை போய் நிற்க வச்சாங்க இந்திரா காந்தியை எதிர்த்து உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதி. இந்திரா காந்தியை ஜெயிச்சிட்டாரு. அப்போ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வட இந்தியாவில் வெறுப்பு இருந்தது. அப்போ இந்திரா காந்தி என்ன நினச்சாங்க? அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரை வெயிட் பண்ணக்கூடாது, இப்போவே உடனே 2 மாதத்துலேயே ஒரு இடைத்தேர்தல் எங்கேயாச்சும் நடந்து அதில் நின்று நம்ம ஜெயிச்சு எம்பியாக போய் பார்லிமெண்ட்டில் உட்காரணும்னு முடிவு பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்நாடு தான் பலம்ட்டாங்க எல்லாம். அப்போ எம்ஜிஆர் இருக்கார், நம்ம எம்ஜிஆர். இந்திரா காந்தி நினச்சாங்க நம்ம எம்ஜிஆர் இருக்கார், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்க போகிறேன்னு முடிவு பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு தூது அனுப்புனாங்க. எம்ஜிஆர் முடியாதுன்ட்டார். எனக்கு மொரார்ஜி தேசாய் பகை வரும், அவர் இப்போ பிரதமராக இருக்கார், அவர் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார், நான் எடுக்கிற முடிவுனாலே என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பாங்க, அதனால் இந்திரா காந்தி முடியாதுன்ட்டார். இந்திரா காந்தி உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னாங்க. பண்ணிக்கோங்க, நான் மக்களுக்கு தான் பயப்படணுன்ட்டு மொரார்ஜி தேசாய்க்கு சாதகமாக ஆதரவு கொடுத்தார். 2.5 வருஷத்தில் மொரார்ஜி தேசாய் கவிழ்ந்தார். சரண் சிங்னு ஒருத்தர் வந்தார், அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தார் எம்ஜிஆர். அவருடைய சத்தியவாணி முத்து, பாலாப்பழனூர்னு 2 பேரை அதிமுக அமைச்சர்களை மந்திரியாக்கினார். அவரும் 6 மாதத்தில் கவிழ்ந்தார். இந்திரா காந்தி திரும்ப வரும்போது, என்ன நீ வந்து பிரதமருக்கு மற்ற பிரதமருக்கு போய் ஆதரவு கொடுத்தல, உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு கருணாநிதியோட கைகோர்த்து எம்ஜிஆரை டிஸ்மிஸ் செஞ்சாங்க. டிஸ்மிஸ் எதனால் வந்தது? மக்களுக்காக ஏற்றுக்கொண்டார். எவன் இருந்தால் இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி, காரியம் ஆகிறவங்கன்னா காரியம் ஆகிறவங்கள தான் காலை பிடிக்கணும், அதுதான் பழமொழி. அப்படித்தான் அவர் என்ன பண்ணார்? பிரதமர் யாரோ காலில் விழுந்துருவாங்க, இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தான் பண்ணார். அதனால் இந்திரா காந்தியின் கோபத்தை சம்பாதித்தார். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணாங்க 1979. அதுக்கப்புறம் 80 எம்ஜிஆர் தனியாக நின்று இந்திரா காந்தியும் திமுக கருணாநிதியும் தோற்கடித்தார். அப்படி இந்திரா காந்திக்கு கோபம் போகலை. மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அவங்க காலில் தான் விழுந்தோம். இன்றைக்கி இந்திரா காந்தி வந்துட்டாங்க, கோபமாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவங்க கோபத்தை குறைச்சி அவங்ககிட்ட நல்ல உறவை வளர்த்துக்குவோம். அப்போ தான் தமிழ்நாடு மக்கள் வந்துக்கு நல்ல திட்டங்களை செய்யலாம், பண உதவி கிடைக்கும்னு இந்திரா காந்திகிட்ட மென்மையான போக்கை கடைப்பிடிச்சு இந்திரா காந்தி கோபத்தை தணித்து மதுரையில் அதிமுக மாநாடுன்னு பெருசாக உருவாக்கி நடத்தி அதுக்கு இந்திரா காந்தியை போய் நீங்கள் தான் வரணும்னா, அப்போ அதிமுக மாநாடுக்கு இந்திரா காந்தி வராங்க. டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணி எம்ஜிஆர் ஒரு வழி பண்ணி
கருணாநிதியோடு சேர்ந்து எல்லாம் பண்ணின இந்திரா காந்தி எம்ஜிஆருடைய அப்ரோச், அவருடைய அணுகுமுறையினால் கொஞ்சம் மனசு இறங்கி கோபம் எல்லாம் விட்டுட்டு மதுரை மாநாட்டுக்கு வந்தார். 5 லட்சம் பேர் கூட்டினாங்க. அப்போ இது இந்த 200 100 500 கொடுத்து கொண்டு கூட்டம். ஒரிஜினல் 500 பேர் வந்து 5 லட்சம் பேருக்கு மேலே வந்து 5 லட்சம் டு 10 லட்சம் பேர். மதுரை தமுக்கம் மைதானமே திணறிச்சு. அது 10 லட்சம் பேர் பிடிக்கும். அப்போ பிடிக்கும்போது அந்த கூட்டத்தை எம்ஜிஆர் இந்திரா காந்தி பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்படியே மனம் மாறி அவங்க பேசும்போது பேசுகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அவரை கையை உயர்த்தி பிடிச்சார். 10 லட்சம் பேர் கைதட்டினான், விசில் அடித்தான். இந்திரா காந்தி அரண்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்க, இவர் கோபத்தை வந்து நம்ம விட்டுறணும்ட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு திட்டங்களுக்கு நிறையா பணம் கொடுத்தார். எம்ஜிஆர் வந்து அவர் மாற்றினார். எம்ஜிஆர் திடீர்னு உடல்நிலை சரியில்லை. அதே இந்திரா காந்தி அவரை வந்து பார்த்து இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, எல்லா செலவையும் நாங்கள் செய்கிறோம்னு தனி விமானம் ரெடி பண்ணி எம்ஜிஆர் வந்து இதுக்கு அனுப்புனாங்க, புருக்லின், அமெரிக்காவுக்கு. அப்போ எப்படி எதிரியாக இருந்தவரை எம்ஜிஆர் எப்படி மாற்றினார்? காரணம் யார்? மக்களுக்காக. நம்ம கோபத்தை காட்டினோம்னா மக்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஜெயலலிதா அவ்வளவுதானவங்க. மன்மோகன் சிங் வந்தால் கூட இவங்க போய் வரவேற்க போவாங்க ஏர்போர்ட்டு. இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு முதலமைச்சருக்கு நான் சொல்கிறது, நீங்கள் ராகுல் காந்தியோடலாம் கை கோக்குறீங்க, எதிர்கட்சியோட கை கோக்குறீங்க. பிரதமர் வரும்போது நீங்கள் போய் நிற்கணும். நீங்கள் போய் வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து நிற்கணும். அப்போ தான் உங்கள் திட்டங்கள்னு போகும்போது அவருக்கு கொஞ்சம் மனசு இது வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க. நிர்மலா சீதாராமன்லாம் போய் சந்திக்கிறீங்க, உங்கள் சொந்த பிரச்சனைங்கும்போது ஏர்போர்ட்டில் போகிறீங்க, இங்கே சந்திக்கிறீங்க ரகசியமாக. ஆனால் நாட்டு பிரச்சனை வந்து நீங்கள் தீர்க்கணும்னா முதல்ல பிரதமரை நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறபடி அவங்க சொல்லக்கூடிய ஆங்கிள் வேறு. ஏன்னா அவங்க பாஜகவோட சேர்ந்தவங்க. பாஜக வந்து பிரதமரை மதிக்கணும்னு அவங்க சொல்கிற இது வந்து கண்ணோட்டம் வேறு. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிற கண்ணோட்டம் வேறு. நீங்கள் முதலமைச்சரை கையில் போட்டு பிரதமரை கையில் போட்டுக்கங்க, அவரை மரியாதையுடன் இது பண்ணுங்கள். இதனுடைய பிரதிபலிப்பு எதில் வரும்னா, நம்ம மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும்போது அதிக நிதி நமக்கு வந்து சேரும். நீங்கள் உங்களுடைய ஈகோவை காமிச்சுக்கிட்டு அவர்களுடன் இந்த மாதிரி அந்த போக்கை கடைப்பிடித்தால் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம்.